ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நமக்கான சீரீஸ் 5 என்னன்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் ஜூஸ், டீடாக்ஸ் ட்ரிங்க், விட்டமின் சி ட்ரிங்க், எதை வேணால் சொல்லலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு 15 நெல்லிக்காய் போல் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி உருவி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு வயிறு வலி, அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா இஞ்சியை மட்டும் தவிர்த்துருங்க. மீதி ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போகிறேங்க. இதை வந்து நம்ம வந்து டெய்லி குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம வந்து 1, 2 போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலையில் நமக்கு நேரமும் இருக்காது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இதை ரொம்ப நாளாக குடிக்கிறேன். நல்லா இருக்குது. நல்லா நமக்கு ஒரு இதை குடித்தாவே எனக்கு என்னவோ ஒரு சுறுசுறுப்பு வந்த மாதிரி தெரியும். அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இப்போ வந்து நெல்லிக்காவை நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு துணி ஒயிட் துணியில் வச்சு வடிகட்டி வச்சுக்கிங்க. வடிகட்டிட்டு திரும்ப அந்த சக்கையை போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் வருதுங்க. அதாவது நம்ம எடுக்கிற நெல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து அரைச்சி வச்சுக்கிங்க. ஒரு 10, 15 நெல்லிக்காய்ன்ற மாதிரி. நான் ஒரு 15 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 10 நாளைக்கு கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சுங்க. இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை குடிக்கணுங்க. அப்படியே சில்லுன்னு குடிச்சிடாதீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே இது வெறும் வயிற்றில குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் காலையில் எழுந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இது என்ன அளவுனா ஒரு டம்ளர் எடுத்தோன்னா அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த ஜூஸை ஊற்றிக்கிங்க. மீதி 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து வெது வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி குடிச்சிக்கிங்க. இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. நம்மலாம் சின்ன வயசில் அப்படியே சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப மறைஞ்சி போச்சு. அதனால் நம்ம இப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்றத பார்த்து நம்ம பசங்களும் இதை குடிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.